கரூரில் தனது அரசியல் பலத்தை காட்டுவதற்காகவே திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதமாக தவேக தலைவர் விஜய் வந்ததாக எஃப்ஐஆரில் பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. மரங்கள்லையும் கடை கொட்டகைகள்லையும் தொண்டர்கள் ஏறி அங்கேந்து இறங்க முயன்ற போது கீழே தவறி விழுந்ததால அங்க கூடியிருந்த மக்கள் மீது அவங்களும் விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் எஃப்ஐஆர்ல தகவல் வெளியாகி இருக்கிறது. எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். சசிதரன், எஃப்ஐஆர்ல என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு? கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தில் எஃப்ஐஆரில் பல முக்கிய விஷயங்கள் இடம்பெற்றிருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் கரூரில் அரசியல் பலத்தை காட்டுவதற்காகவே திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டதாகவும், மரங்களிலும் கடை கொட்டைகளிலும் தொண்டர்கள் ஏறி அமர்ந்ததாகவும், மரக்கிளை முறிந்ததால் கீழே நின்றவர்கள் மீது விழுந்ததாகவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், அதேபோல நிர்மல்குமார் இருவரும் பல முறை இவர்களிடம் எச்சரித்தும் அவர்கள் கேட்கவில்லை. நீண்ட நேரம் மக்கள் காத்திருந்தனர். தண்ணீரோ மருத்துவ வசதியோ இல்லை என்றும் எஃப்ஐஆரில் பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். சதீஷ் முருகன், எஃப்ஐஆர்ல என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு? வணக்கம். தவேக பிரச்சார பயணத்துல 41 பேர் மரணம் அடைந்தது தொடர்பாக கரூர் மாவட்ட போலீசார் கரூர் டவுன் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த சூழ்நிலையில தான் இந்த முதல் தகவல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 5 பிரிவுகளின் கீழ், அதாவது பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய 105, 110, 125, 223 மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைப்பது 3 ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் ஏற்கனவே 3 பேர் மீது 3 மற்றும் பலர் என அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த முதல் தகவல் அறிக்கையில பல்வேறு புது தகவல்கள், அதாவது இந்த எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்து விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் காவல்துறை ஆய்வாளர், நீதித்துறை, குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கு அனுப்பக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையில 11 நிபந்தனைகளுடன் அனுமதியானது வழங்கப்பட்டு இதற்கு, அதாவது இந்த பிரச்சார பயணத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது 9 மணியிலிருந்து 12 மணி. 9 மணிக்கு என்பது கூப்பிடப்பட்டிருந்தது. 12 மணிக்கு கரூர் வருவார் என தொலைக்காட்சிகள் மூலமாக விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. எனவே காலை 10 மணியிலிருந்தே அதிக அளவில் பொதுமக்கள், தொண்டர்கள் என வந்திருந்தனர். அதே போல தவேக தரப்புல 10,000 பேர் தொண்டர்கள் வருவார் என்று எழுதி கொடுத்திருந்த நிலையில 25,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தனர். இதற்கு உரிய முறையில எங்களால் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. 500 காவலர்கள் காவல்துறையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில தான் மாலை 4:45 மணி அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்ட எல்லை பகுதியான வேலாயுதம்பாளையம், தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ பல்வேறு இடங்களில் நடத்தி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சூறு ஏற்படுத்தியிருந்தார். அதாவது இந்த நிபந்தனைகளை பாத்தீங்கன்னா, ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அதனை மீறி இருக்கிறார் என்பதை முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு இடங்கள்ல அவருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மாலை 6 மணிக்கு வேண்டுமென்றே இந்த காலதாமதம் செய்து மாலை 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷன் ரூட்டில் ராங் ரூட்டில் வந்திருக்கிறார். அதாவது எந்த பக்கம் இடதுபுறம் செல்ல வேண்டிய வாகனம் என்பது வலதுபுறத்தில் ஒன்வேயில் ஏறி வந்ததால் அதிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மாலை 7 மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனில் தொண்டர்கள் கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி சிறிது நேரம் மீண்டும் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததால் அதே இடத்தில் அதிக அளவுக்கு தொண்டர்கள் ஆனவர்கள் கூடியிருக்கிறார்கள். அதாவது முதல் தகவல் அறிக்கையில 2 இடங்கள்ல இவருக்கு வேண்டுமென்றே காலதாமதத்துடன் வந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கட்டுப்பட முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோத செய்தும் மக்களிடையே தேவையற்ற பரபரப்பை ஏற்படுத்தியும் அசாதாரண சூழல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என்று தவேக கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும், பொதுச் செயலாளர் ஆனந்திடமும் மற்றும் இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரிடம் தவேக நிர்வாகிகளிடமும் காவல் துணை கண்காணிப்பாளர் பலமுறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கியிருந்தோம். ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை என்பதை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதாவது இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது, இதில் காயம் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தவேக தொண்டர்கள், மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்கள் சரிவர ஒழுங்குபடுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். அருகில் உள்ள கடைகள், நிழல்கள் வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய சரிவான தகர கொட்டைகள் மற்றும் அருகில் இருந்த மரங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்கார செய்ததால்
தகரக்கொட்டை உடைந்தும் மரம் முறிந்ததால் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்களின் மீது சரிந்து விழுந்ததால் பொதுமக்களின் பெரும்பாலானோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழலை ஏற்பட்டது. தாவேகா கட்சியின் கரூர் ஏற்பாட்டாளர்கள் விஜய் அவர்களின் பொதுக்கூட்டத்திற்கு மாலை 3 மணி அளவில் இரவு 10 மணி வரை காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை என்பது இருந்த போதிலும் அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்துடன் கட்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும் இந்த நீண்ட தாமதத்தின் காரணமாகத்தான் அங்கு பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்தனர். நீண்ட நேர காத்திருப்பு, போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதி இல்லாததால் அதிக கூட்டம் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் மக்களின் உடல்நிலையில் சோர்வு ஏற்பட்டது. இதன் விளைவாக மேற்படி சம்பவத்தில் அதிக அளவில் மிதிப்படுதல் ஏற்படுத்து அதனால் 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பொதுமக்கள் தண்ணீர் வசதி போன்ற விஷயங்கள் இல்லாம டயர்டா இருந்தாங்க. அதுல 11 பேர் மிதிப்பட்டு மற்றவர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி மிதித்ததில் 11 பேர் உயிரிழந்ததாக முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேற்படி இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதன் மூலம் அந்த குற்றவியல் நீதித்துறைக்கு இந்த முதல் தகவல் அறிக்கையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகிரங்க குற்றச்சாட்டை இந்த முதல் தகவல் அறிக்கையில காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். 2 இடங்களில வேண்டுமென்றே விஜயை காலதாமதமாக அழைத்து வந்து அதன் மூலமாக கூட்டத்தை ஏற்படுத்தி ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தி இந்த மரணத்திற்கு காரணம் என்பதை அவர்கள் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 11 பேர் மிதிப்பட்டு இறந்திருக்கிறார்கள். ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தும் அதில் ஒரு 11 பேர் மிதிப்பட்டும் மூச்சு இறைத்து இறந்திருக்கிறதா என்பதை குற்றச்சாட்டாக முதல் தகவல் அறிக்கையில வைத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது இன்னும் விரிவான பல்வேறு தகவல்களையும் அந்த மருத்துவ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போன்ற விஷயங்களை சுட்டிக்காட்டியும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் என்பது மிக விரிவான வகையில அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல நடத்தப்படும். ரைட். எஃப்ஐஆர்ல பரபரப்பு தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கரூர் கூட்ட நெரிசல் இதனால ஏற்பட்ட அந்த அசம்பாவித சம்பவம், இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு காவல்துறை தரப்புல இந்த எஃப்ஐஆர்ல பரபரப்பு தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்த்தோம். திட்டமிட்டு காலதாமதம் ஏற்பட்டது, தன்னுடைய இந்த அரசியல் பலத்தை காட்டணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக காலதாமதம் ஏற்பட்டது அப்படின்னும், வர வழியில் 2 இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு ஒரு ராங் ரூட் எடுத்தது இன்னொரு காரணம், அதனாலையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதே போல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி போகும்போது அதிக கூட்டம் வருது அப்படின்னு சொல்லும்போது நிறைய வாட்டி எச்சரிக்கை கொடுத்த போது கூட தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தோ இணைச் செயலாளர் நிர்மல்குமாரோ கேட்கலை அப்படிங்கிறதுமே காவல்துறை தரப்பில் அந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்று அடுக்கடுக்கான காரணங்கள், அதாவது தண்ணி வசதி இல்லை, போதிய அந்த காத்தோட்டம் இல்லாத இன்னொரு சூழல், மிதிப்பட்டு 11 பேர் இழந்திருக்கிறாங்க. ஒருத்தர் மேலே விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மிதிப்பட்டு இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே அந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த மரக்கிளைகளில் தொங்கின போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழறதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுமே இந்த முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பிலிருந்து தாவேகா நிர்வாகிகள் சரியாக ஒழுங்குபடுத்தலை, தொண்டர்களை அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகியோ இல்லை தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகளோ அங்கே கூடியிருந்த தொண்டர்களை அவங்க நெறிமுறைப்படுத்தலை, அவங்க கட்டுப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு புகாருமே அந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறதுக்கு இப்போ காலை 9 மணிக்கு பல்வேறு தொலைக்காட்சிகளில் தமிழக மக்கள் கட்சி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மதியம் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து காலையில் 10 மணியிலிருந்தே பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வர தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறிப்பிடப்பட்டது. தாவேக தரப்பில் இருந்து அவங்க சொன்ன டைம் ஒன்று, அந்த இடத்துல அவர் சேர்ந்த டைம் ஒன்று அப்படிங்கிற விஷயமும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காலதாமதம் ஏற்பட்டது பெரிய காரணம். தொண்டர்கள் அந்த தொண்டர்களை கட்சி நிர்வாகிகள் ஒழுங்காக வழி நடத்தலை அந்த இடத்துல அப்படிங்கிறது இன்னொரு காரணம். இன்னொரு பக்கம் எவ்வளவோ எச்சரிக்கை கொடுத்தும் இவங்க கேட்கல அப்படிங்கிறது பெரிய காரணம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.